ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்மளோட சேனல் பார்த்துட்ருக்கீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களே ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், எனக்கும் கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தேங்க்யூ. வீடியோவை கண்டினியூ பண்ணிடலாமா? என்ன இந்த நகுல் அண்ணாவை எங்கே தேடியும் காணலை, ஆஃபீஸ்க்கு வரலையா என்ன? ஏய் வர்ஷினி, சொல்லுங்கறியா மேம். நீ உன்னோட மெயில் செக் பண்ணியா? இல்லை மேம், இப்போ தான் லாகின் பண்ண போயிட்டுருக்கேன். என்னாச்சு மேம், ஏன் இந்த மாதிரி கேட்குறீங்க? உனக்கு அப்போ விஷயம் தெரியாதா? உனக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்கு தெரியுமா? என்ன மேம் சொல்கிறீங்க? எனக்கு ப்ரமோஷனா? எனக்கு ஒழுங்காக புரியலையே. ஓ, புரியலையா? மேடம்க்கு ஆதி சாரோட பிஏவா ப்ரமோஷன் கிடச்சிருக்கு? ஐயோ, என்ன மேம் சொல்கிறீங்க? ஆமாம் வர்ஷினி, அப்படி தான் சாரே உனக்கு டைரெக்டாக மெயில் பண்ணியிருக்காரு. அப்புறமா என்கிட்டையும் ரஞ்சித் இன்ஃபார்ம் பண்ணான். மேம் ப்ளீஸ் மேம், நான் உங்கள் டீம்லேயே இருந்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் சார்கிட்ட பேசுகிறீங்களா? ஐயோ, என்னாலலாம் சார்கிட்ட பேச முடியாதுமா. இதுக்கு மேலே எதுனாலும் நீயே டைரெக்டாக சார்கிட்ட பேசிக்கோ. மேம், நான் பிஏவா ஜாயின் பண்ணிட்டா ரஞ்சித் சார் என்ன பண்ணுவாங்க? அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் எப்படியாவது கொஞ்சம் சார்கிட்ட பேசுங்க மேம். நீ ஆச்சு அந்த ரஞ்சித் ஆச்சு, என்னவோ பண்ணுங்க. நான்லாம் சார்கிட்ட பேச முடியாதும்மா, அவ்வளோ தைரியம்லாம் எனக்கு இல்லை. அண்ட் ஒன் மோர் திங், சார் உன்னை 10 மினிட்ஸில் வர சொல்லியிருக்காரு அவரோட ரூமுக்கு. சீக்கிரமாக கிளம்பு. சரி சரி, ரொம்பலாம் ஃபீல் பண்ணாத, ஒன்றும் ஆகாது. போய் பேசிட்டு வந்து என்கிட்ட சொல்லு, சரியா? போங்க மேம். இவனை, இந்த பைத்தியக்காரன் எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுறான்? சே. வெல்கம் மனசா, வெல்கம். இவன் ஒருத்தன், இவன்கிட்ட எப்படி பேசுறது? என்ன முழிக்கிற, சொல்லு. அது நானே சொல்கிறேன். என்னோட பிஏவா உன்னை வரவேற்கிறேன். கம்மான். சார், என்ன எதுக்காக உங்களுக்கு பிஏவா இப்போ ப்ரமோட் பண்ணியிருக்கீங்க? ப்ளீஸ் சார், நான் ஃபினான்ஸ் டீம்லேயே இருந்துடுறேன். ஏன் என்னோட பிஏவா இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை சார், ஆனால் என்னை எதுக்கு இப்போ பிஏவா? ஓ அதுவா, நேத்தைக்கு என்ன சொன்ன? என்ன சொன்னேன்? நல்லா யோசிச்சு பாரு. ஏய், ரொம்ப எல்லாம் முழிக்காத. ஒரு கப் காஃபி கேட்டதுக்கு நான் என்ன உங்க பிஏவான்னு கேட்டேன். அதான் உன்னை பிஏவாவே மாத்திட்டேன். ஓஹோ, அப்படின்னா நான் காஃபி கலந்து கொடுக்கறதுக்கு நான் என்ன உங்கள் பொண்டாட்டியான்னு கேட்டிருந்தேன். என்ன பொண்டாட்டியாக மாற்றிருப்பீங்களா? ஐயோ, அவசரப்பட்டு வாய் விட்டு தேடி. இவன் முன்னாடி எது பேசுகிறதா இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே பேசணும். ஏய், அப்படி வேற ஒரு ஆசை இருக்கா? சாரி, தெரியாமல் சொல்லிட்டேன். சார் ப்ளீஸ், நான் ஃபினான்ஸ் டீம்லேயே இருந்துக்கிறேன். நோனோ, அந்த டீமுக்கெல்லாம் மாற்ற முடியாது. நான் உங்களை பிஏவா ப்ரமோட் பண்ணிட்டேன். என்ன சொல்றது புரியுதா? எஸ் சார். ஆனால் ரஞ்சித் சார் இருக்கார்ல, அவரும் உங்கள் பிஏ தானே? ஹீ இஸ் ஆல்சோ பிஏ. ஆனால் உங்களை நான் அஃபிஷியல் பிஏவாக வச்சுருக்கேன். அது வந்து ஐ மீன் அஃபிஷியல் பிஏவாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்ல வந்தேன். அதோட எல்லாத்தையும் தனியாக ரஞ்சித்தால் ஹேண்டில் பண்ண முடியல. அதனால நீங்களும் எனக்கு பிஏவாக இருக்கீங்க, அவ்வளோதான். என்னாலலாம் முடியாது. நான் சொல்கிறத சொல்லிட்டேன். உன்னால் முடியாதுன்னா அதுக்கு பனிஷ்மெண்ட் வேற இருக்கும். பரவாயில்லையா? ஐயோ, இவன் வேற அடுத்து என்ன பண்ண போறானோ. சார், நான் பிஏவாவே இருந்துக்கிறேன். ஸோ ஓகே, சார்ஜ் எடுத்துக்கோங்க. அண்ட் எனக்கு இமீடியட்டாக ஒரு கப் காஃபி வேணும். ஏய், எங்க வேகமாக ஓடுற? காஃபி இல்லை, மில்கில் பூஸ்ட் கலந்து எடுத்துட்டு வா. ஓகே? இவனை எப்போவுமே இந்த பைத்தியம் இப்படி தான் இருக்கும் போல. சே. லூசு. ரஞ்சிதண்ணா, நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்க ப்ளீஸ். சொல்லு வர்ஷினி. என்ன எதுக்காக இந்த மாதிரி அவருக்கு பிஏவா ப்ரமோட் பண்ணியிருக்காங்க? தெரியல வர்ஷினி, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நாம் கேட்கணும். நம்ம சொல்கிறத பாஸ் கேட்பாரா என்ன? ஓ அப்படியா? நீ வேற விஷயம் தெரியாமல் பேசாத. சீக்கிரமாக பாஸ் என்ன சொன்னாரோ அதையே செய். என்ன அண்ணா, உங்களை நான் சொந்த அண்ணா மாதிரி நினச்சேன், இப்படி என்னை கைவிட்டுட்டீங்களே. தங்கச்சி,
நீ என் சொந்த தங்கச்சியாக இருந்தால் கூட என்னால் ஒன்றும் பண்ண முடியாதும்மா. சார் முன்னாடி நின்று எதிர்த்து பேசவே என்னால் முடியாது. போங்க அண்ணா. சாரி வர்ஷிமா, பாஸோட விஷயத்தில் எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல. பரவாயில்லண்ணா, விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே வர்ஷிமா, பார்த்துக்கோ. வேறு எதுவும் ஹெல்ப்னா என்கிட்ட கேளு, சரியா? கண்டிப்பா அண்ணா. ரித்திக், நான் தான் சொன்னேனே, பாத்தியா? இந்த எம்டிக்கு பிஏவா ப்ரமோட் பண்றதுன்னா சும்மாவா? யாரையும் எடுத்த எடுப்புலயே இப்படி பிஏவா ப்ரமோட் பண்ணிடுவாங்களா என்ன? இவ இப்பதான் ஃபினான்ஸ் டீம்ல இருந்தா, அதுக்குள்ள எப்படி எம்டி டீமுக்கு போவா? அதான் ஆர்த்தி, எனக்கும் புரியல. என்ன உனக்கு புரியாம? அடிக்கடி சைன் போடுறதுக்கு ஃபைல் எடுத்துக்கிட்டு அவ போயிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தாண்டி வரும்போதே உனக்கு புரிய வேண்டாமா ரித்திக்? இருந்தாலும் எல்லாம் அப்படிதான், ஒரு சிலதை கொடுத்தாதான் ஒரு சிலது கிடைக்கும். என்ன சொல்ற ஆர்த்தி, எனக்கு புரியல. ஏன் மண்டானி புரியாம இருக்கிறதுக்கு? நான் சொல்றத புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு வயசு இல்லை என்ன? எல்லாம் எம்டி கிட்ட காட்ட வேண்டியதை காட்டி வாங்க வேண்டியதை வாங்கியிருப்பா, அவ்வளவுதான். இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? எனக்கு என்னவோ அப்படி தோணல ஆர்த்தி. ஆர்த்தி, நீங்க சொல்றது 100% கரெக்டு தான். என்ன சொல்ற சோனா, உனக்கு தெரியுமா என்ன வர்ஷினிய பத்தி? ஏன் தெரியாம? அவ தான் சும்மா சும்மா எம்டி ரூமுக்கு போயிட்டு இருக்கும்போதே தெரிய வேண்டாமா? கரெக்டா சொன்னீங்க சோனா. ஆனா நம்ம எம்டி பத்தி எல்லாருமே நல்ல விதமா சொல்லிக்கிறாங்க. அவரு ரொம்ப நல்லவரு அப்படி இப்படின்லாம். என்னதான் நல்லவரா இருந்தாலும் ஒரு பொண்ணு துணிஞ்சு இறங்கிட்டா என்ன வேணாலும் நடக்கும் இல்லையா? ஆமா ஆமா சோனா, அதை பத்தியெல்லாம் நம்ம எதுக்கு பேசிட்டு, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம். ஐ ஜாலி. இனிமே ரித்திக்க லவ் பண்றதுக்கு தடையா இருந்த அவளும் இருக்க மாட்டா. சரி வா ரித்திக், போய் வேலையை பார்ப்போம். என்ன இந்த ஆதி, அவளை அவன் பக்கத்திலேயே வச்சு கொடுமைப்படுத்த தான் பிஏவா எடுத்தானா, இல்ல எப்பவும் அவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஏதாவது? ஐயோ, அப்படி என்னால் யோசிக்க கூட முடியாது. இவளை இப்படியே விட்டா நான் ஆதியை மறந்துட வேண்டியதுதான். கண்டிப்பா இவளை ஆதி நெருங்க விடக்கூடாது. என்ன கிஷோர், இப்படி அவசரமா வர சொன்ன? அடிச்சு பிடிச்சி ஓடி வந்தா இப்படி உட்காந்து என்னவோ யோசிச்சுட்டு இருக்க. ஒன்றும் இல்லை தமிழ், நான் என்ன யோசிக்கிறேன்னா இந்த மானச வர்ஷினிய பத்தி தான். அதான் தொல்லை ஒளிஞ்சிச்சுன்னு விட வேண்டியது தானே, நமக்கு 50 லட்சம் லாபம். அதே மாதிரியே நீ என்ன புரியாம பேசுற? நம்ம ஒன்றும் சுல்தான் கிட்ட அவளை வித்துறல, அவளை கூட்டிட்டு போயிருக்கிறது ஆதிமித்ரன். அவனை பத்தி உனக்கு தெரியாதா என்ன? நாம அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம், ஆனாலும் அவனை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் தானே. அவனை பத்தி எனக்கு தெரியும்டா. என்னதான் அவன் ஆளு மிஸ்டர் பெர்ஃபெக்டா இருந்தாலும் அவனுக்கு ஏதோ ஒரு வீக்னஸ் இருக்கும் தானே. அதனாலதான் அவளை கூட்டிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். பொண்ணும் சும்மா பார்பி டால் மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் சரி அதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கு உனக்கு இப்போ என்னடா பிரச்சனை? ஒன்றும் இல்லை, அவ போய் சேர்ந்துருக்கிற இடம் ஆதி கூட, அதான். அதுக்காக என்னடா, அவனும் கொஞ்ச நாள் வச்சுட்டு தூக்கி போடுவான். அதுல என்ன இருக்கு? அதுல என்ன இருக்கா? பின்ன என்ன, அவன் தகுதிக்கெல்லாம் இவளையெல்லாம் கல்யாணம் பண்ணி கூட வச்சுப்பானா என்ன? நீ வேற போடா அந்த பக்கம். உன் மனசுல என்ன இருக்குன்னு சுத்தி வளைக்காம சொல்றியா? இல்லடா, இப்பந்தான் வீட்டுல கிருஷ்ணவேணிக்கு கல்யாணம் பண்றதுக்காக மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன, சந்தோஷமான விஷயம் தானே. அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஆமா, அதுல என்ன இருக்கு? அது நாட்டு நடப்பு தானே. டேய் தமிழ், நான் சொல்றத நீ முதல்ல உருப்படியா கேக்குறியா இல்லையா? சரி சரி, டென்ஷன் ஆகாம சொல்லி தொலை. ஒன்றும் இல்லடா, அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது சொத்து எல்லாத்தையும் பிரிச்சிடலான்ற மாதிரி தான் அப்பாவும் அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க. அதுல என்னடா இருக்கு? இப்போ கிருஷ்ணவேணிக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்ததுக்கு அப்புறமா மொத்தமும் உனக்கு தானே. அதே மாதிரியே இந்த சக்கரவர்த்தி ஃபேமிலியோட மொத்த பிசினஸையும் பார்த்துக்க போறதும் நீ தானடா. ஆமாடா, நான் தான். ஆனா என்னன்னா, அப்பா ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிறது மட்டும் நல்லா தெரியுது.
என்ன யோசிக்கிறாரு? அது சொத்தை ரெண்டா பங்கு வைக்கிறத விட்டுட்டு அவரு வேற ஏதோ யோசனையில இருக்கிறாப்புல தெரியுது. சொல்லு கிஷோர், என்ன? எனக்கு ஒரு விஷயம் தோணுதுடா. என்ன சொல்ற நீ? நீ சொல்றத பார்த்தா ஏதாவது வர்ஷினிக்கு சொத்துல பங்கு அப்படிதான் தோணுதுடா எனக்கு. அவரு சொத்து எல்லாத்தையும் மூணா பங்கு போடுறத பத்தி வக்கீல் கிட்ட பேசினதா வக்கீல் சொல்லிட்டு இருந்தாரு. அதான் எனக்கும் கொஞ்சம் நெருடலா இருக்கு. என்னடா சொல்ற? சொத்துல ஒரு பங்கு அவளுக்கு கொடுக்க போறாங்களா? டேய், சொத்துல ஒரு பங்கு கொடுக்கறத விடு. அவளுக்கு சொத்துல ஒரு பங்கு கொடுத்தாலே எங்க அப்பா அவளையும் ஒரு வாரிசா அங்கீகரிச்ச மாதிரி தானடா. கண்டிப்பா அதை என்னால ஏத்துக்கவே முடியாது. எங்க அப்பாவுக்கு வாரிசு நானும் என் தங்கச்சி கிருஷ்ணவேணியும் மட்டும்தான். அந்த பொம்பளைக்கு பிறந்த இந்த வர்ஷினி எல்லாம் என்னோட அப்பாவோட வாரிசா எங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதுதான் எனக்கு வெறுப்பா இருக்குடா. கண்டிப்பா அந்த சொத்துல பங்கு கொடுக்கறத நாம விடவே கூடாது. சொத்து வெளியில போயிடுன்றது மட்டும் கிடையாது, இது எங்களோட கௌரவ பிரச்சனையும் கூட. சரி, அதுக்கு என்ன பண்ணலாம்னு நினைக்கிற? நான் என்ன நினைக்கிறேன்னா அவளை தீர்த்து கட்டிடலான்ற மாதிரி பிளான் போட்டுட்டு இருக்கேன். டேய் டேய், தீர்த்து கட்டுறதா? என்னடா சொல்ற? அவ இப்போ ஆதிமித்ரன் கூட இருக்கா. உனக்கு தெரியுமா தெரியாதா அவன் எவ்வளோ பெரிய ஆளுன்னு? அவன் எவ்வளோ பெரிய ஆளுனாலும் இந்த தரித்திரத்தோட ஸ்டேட்டஸ் நமக்கு தெரியுமே. கண்டிப்பா அவன் நேரத்துக்கு அவளை நல்லா அனுபவிச்சிருப்பான். அவளை அவனே எப்படி தூக்கி போடுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பான். அதனால அவளை ஈஸியா தட்டி தூக்கிட வேண்டியதுதான். டேய், அப்படியா சொல்ற? எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வர மாதிரி தெரியலடா. டேய் தமிழ், நீதானடா எனக்கு எல்லாத்துக்கும் தைரியமா இருப்ப. இப்போ நீயே இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அது ஒன்றும் இல்லை கிஷோர், நீ தான் புரிஞ்சுக்கணும். ஆதிமித்ரன் சாதாரண ஆள் கிடையாது. உங்க அப்பனும் எங்க அப்பனும் வச்சிருக்க சொத்தை விட பல மடங்கு சொத்துக்கு அதிபதி அவன். அது மட்டும் கிடையாதுடா, அரசியல் பலம் ஆள் பலம் எல்லாம் அவங்கிட்ட இருக்கு. மாட்டினா சத்தியமா சொல்றேன் உயிர் நம்ம கிட்ட இருக்காது. அதுக்காக தான். டேய் இங்க பாரு, நான் உங்ககிட்ட உதவி கேட்குறேன். அவளை கொன்னுடணும். அதுக்காக 4 பசங்களை அரேஞ்ச் பண்ணு. பணம் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, ஆனா விஷயம் ஸ்மூத்தா முடியும். அதுவும் கொலை பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஆக்சிடென்ட் மாதிரி முடிச்சிட வேண்டியதுதான். டேய், நான் சொல்றத சொல்லிட்டேன், நீ கேட்க மாட்டேங்கிற. பரவாயில்ல, ஃப்ரெண்டுக்காக ஒத்துக்கிறேன். சரிடா, இப்போவே கால் பண்ணி பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிரு. ஓகேடா. என்னண்ணா இப்படி இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? காலையில் நான் சொன்ன மாதிரி 4 பொண்ணுங்களை வாய் பார்க்கறது அப்படி ஏதாவது முயற்சியில் இறங்கிட்டீங்களா என்ன? ஆனால் ஆளை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. இன்னும் மசில்ஸை முறுக்கிட்டு தானே நிற்கிறீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை வர்ஷி. பார்த்தாலே தெரியுது. நீங்கள் அப்படியெல்லாம் மாறணும்னா இன்னும் நாள் பிடிக்கும். அது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது. இருங்க, இப்போ தானே நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன், ஓகேவா? சரிங்க பெரிய மனுஷி. இப்போ விஷயத்துக்கு வாங்க. இப்போ எதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? பாஸ் தான் மேடமை கூட்டிட்டு போய் வீட்டில் விட சொன்னாங்க. உங்கள் பாஸ் சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாது. அவனுக்கெல்லாம் டீ காஃபி போட்டு கொடுக்கறதுக்கு தான் நான் படிச்சுட்டு வந்தேன். வர்ஷி, நான் சொல்றத கேளுமா ப்ளீஸ். கேட்க முடியாது. தங்கச்சில்லா ப்ளீஸ். பாஸ்க்கு தெரிஞ்சா என்னதாம்மா திட்டுவாரு. ப்ளீஸ் வந்துரு. உங்கள் பாஸ் ஒன்றும் நான் சொல்கிறத கேட்கலையே. அவனுக்கு நான் பிஏவா? நான் பாட்டுக்கு படிச்சுட்டு அவனுக்கு பிஏ வேலை செய்யணுமா? நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு தானே அந்த ஃபினான்ஸ் டீமில் இருந்தேன். அவன் எதுக்கு என்ன ப்ரமோட் பண்ணணும்? தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவன் சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணுமா? முடியவே முடியாது, போடா. இங்கே பாரு, ஃபாலோ பண்ணிட்டு வந்த கொன்னுடுவேன். ஏய், என்ன நீ என்னையே மிரட்டுறியா? நான் முறைப்படி கமாண்டோ ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டு வந்தவன். நீ என்ன ட்ரைனிங் எடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அண்ணேன்னு கூட பார்க்க மாட்டேன். கண்ணில் மண்ணை வாரி போட்டுட்டு போயிட்டே இருப்பேன், பார்த்துக்கோ. ஏய் வர்ஷிமா, எதுக்கு இவ்வளோ கோவம்? இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்த.
ப்ளீஸ் நீ என்ன அண்ணன்னு தானே கூப்பிடுற, அண்ணன் சொல்றத கேளு, வா வந்து கார்ல ஏறுமா. போடா, முடியாது. தேவாங்கு சைஸ்ல இருந்துக்கிட்டு என்ன பேச்சு பேசுது. இதையெல்லாம் வச்சு நம்ம பாஸ் எப்படிதான் சமாளிக்கிறாரோ பாவம். இப்போ இதையெல்லாம் வேற நம்ம பாஸ்க்கு சொல்லணுமே. என்ன ஜித்தன் சொல்லு. சார் அது வந்து வர்ஷினி மேடம். வர்ஷினி மேடம்க்கு என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை சார், நான் ட்ராப் பண்ணுறதுக்காக காரில் அவங்கள கூப்பிட்டேன், வரமாட்டேன்னு சொல்லிட்டு கோவமாக நடந்து போகிறாங்க. கோவமா நடந்து போறாளா? எங்க போறா? தெரியல, வீட்டுக்கு தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் என் கூட காரில் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இடியட், ஒரு சின்ன பொண்ணை உன்னால சமாளிக்க முடியலையா? சாரி பாஸ், அவங்க ரொம்ப கோவமாக இருந்தாங்க, அதனால தான். சரி, ஓகே, ஃபாலோ பண்ணு. ஏதாவதுனா எனக்கு கால் பண்ணு. ஓகே பாஸ். ஏய் ரன்வீர், ரன்வீர் நீ எப்படி இருக்க? ஏய் கத்தாதடி, என் அத்தை பெத்த கப்ப கிழங்கு. நான் ஒன்றும் யாரோட அத்தை பெத்த கப்ப கிழங்கும் கிடையாது. ஓ அப்படிங்களா மேடம்? சக்கரவர்த்தி எனக்கு மாமான்னா உங்கள் அம்மா எனக்கு அத்தை தானே? அப்படியே அத்தையோட பொண்ணு தானே நீ? ரன்வீர், தேவையில்லாமல் பேசாத. நான் எப்படி இருக்கேன்னு தானே கேட்டேன், அதுக்கு பதில் சொல்லு. அதை விட்டுட்டு நான் நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? என்கிட்ட பேசுறதுக்கு கூட மேடம் கிட்ட டைம் இல்லை. நான் எல்லாம் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் அத்தை எப்படி இருக்காங்க? அப்புறம் ராகேஷ் அண்ணா ஒய்ஃப் எல்லாம் எப்படி இருக்காங்க? அத்தையெல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. இப்போவாது உன் வாயில என்னோட அம்மா அத்தைன்னு வந்துச்சே. சரி வா, நாம ஒரு இடத்துல உட்காந்து பேசலாம். என்ன உட்காந்து பேச வேண்டியிருக்கு? நீ என்ன பேசுவேன்னு எனக்கு தெரியும், போ. ப்ளீஸ் வர்ஷினி, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. வாடி ப்ளீஸ், கொஞ்சம் உட்காந்து பேசலாம். என்ன இவன் வர்ஷினிய இப்படி பிடிச்சி இழுத்துட்டு போகிறான்? யார் இவன்? உடனே சார்கிட்ட சொல்லி ஆகணும். என்ன ஜித்தன், மறுபடியும் ஏதாவது ஏழ்றைய கூட்டி வச்சுட்டாளா என்ன? சார் அது இல்லை, யாரோ ஒருத்தங்க வந்தாங்க, மேடமை கூட்டிட்டு காஃபி ஷாப்புக்குள்ளே போயிட்டாங்க. ஜித்தன் என்ன சொல்ற? யாரவன்? சார் அது நான் விசாரிக்கிறேன். எந்த காஃபி ஷாப்? எனக்கு லொகேஷன் அனுப்பு. ஓகே சார், இப்போ உடனே அனுப்புகிறேன்.